وإن الفجار لفي جحيم يصلونها يوم الدين وما هم عنها بغائبين وما أدراك ما يوم الدين ثم ما أدراك ما يوم الدين يوم لا تملك نفس لنفس شيئا والأمر يومئذ لله صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاعها المرأة الصالحة صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, மாணவிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் துவாவை கபூல் செய்யக்கூடிய நேரங்களில் ஒரு நேரமான இந்த வெள்ளிக்கிழமை சூரியன் மறைவதற்கு நெருக்கமான நேரத்திலே அல்லாஹ் மார்க்கத்துடைய விடயங்களை பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ்வுக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கி அல்லாஹுடைய தீனை பற்றி சிந்திப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்ததற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மார்க்கத்துடைய, இஸ்லாத்துடைய, தீனுடைய, இந்த குர்ஆனுடைய, ஹதீஸுடைய பெருமதியெல்லாம் விளங்குவதற்கு அது கபருக்குத்தான் நாம் செல்ல வேண்டும். உலக வாழ்க்கையில் இந்த மார்க்கம் பெருமதியானது என்று விளங்கும் புத்திசாலிகளுக்கு மாத்திரம்தான் இந்த மார்க்கத்துடைய பெருமதியை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றார். குர்ஆனுடைய பெருமதியை, இஸ்லாத்துடைய பெருமதியை அல்லாஹ் வெளிக்காட்டவில்லை, அல்லாஹ் வெளிக்காட்டுவதும் இல்லை. அப்படி அல்லாஹ் வெளிக்காட்டினால் முழு உலக மக்களும் அதற்கு பின்னால் தான் போட்டி போடுவார்கள். அல்லாஹ் இதனுடைய பெருமதியை மறைத்து வைத்திருக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு குர்ஆன் எப்படி இறங்குவது என்று கூட எங்களுக்கு தெரியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட நாம் யாரும் கண்டதும் கிடையாது. தாய்மார்களே, சகோதரிகளே, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, அல்லாஹ் இருக்கிறான், கியாமத் இருக்கிறது, கபர் இருக்கிறது, ஹஷர் இருக்கிறது என்ற மறைவான நம்பிக்கையில் தான் நாம் இந்த உலகத்தில் இஸ்லாத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த மறைவான நம்பிக்கை எங்களுடைய உள்ளங்களில் இல்லை என்றால் நாம் யாருமே இஸ்லாத்தை பின்பற்ற மாட்டோம். தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் யாருமே இந்த உலகத்தில் அல்லாஹுவை கண்டது கிடையாது. அல்லாஹுவை தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக குர்ஆன் ஓதுகிறோம், சதகா கொடுக்கிறோம். ஆனால் நாம் யாரும் அல்லாஹுவை இன்னும் பார்க்கவில்லை. கேட்கிறார்கள், அல்லாஹுவை காட்டுங்கள். அல்லாஹுவை காட்டுவதற்கு நாங்கள் யார்? அல்லாஹுவை உலகத்தில் யாருக்கும் காட்ட முடியாது. அல்லாஹுவை பார்ப்பதற்கு தான் இன்ஷா அல்லாஹ் மௌத்தாக இருக்கின்றோம். மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்ப அல்லாஹு லிகாஅஹ் வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹ அல்லாஹு லிகாஅஹ்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹுவை சந்திப்பதை விரும்புவாரோ அவரையும் சந்திக்க அல்லாஹ் விரும்புவார். யார் அல்லாஹுவை சந்திப்பதற்கு வெறுப்பாரோ அவரையும் சந்திப்பதற்கு அல்லாஹ் வெறுக்கின்றார். தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவை யார் சந்திக்க விரும்புவார்? அல்லாஹுடைய நேசர், அல்லாஹ்வின் மீது கடின அன்பு வைத்தவர். வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறார், வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மீது கடின அன்புடையவர்கள். சாதாரண அன்பல்ல, சாதாரண அன்பல்ல. தாய்மார்களே, சகோதரிகளே, மதரசாக்களுடைய நோக்கம் அதுதான். இந்த ஃபாத்திமா மதரசா உங்களுக்கு தெரியும், ஆரம்பித்த காலத்திலிருந்து இந்த பயான் நடந்து கொண்டே இருந்தது. சில பிரச்சனைகள் காரணமாக விடுபட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்று தொடங்கி வைக்கின்றோம். இது தொடர்ந்து நடக்க வேண்டும். மாதா மாதம் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். மதரசா என்பது சின்ன பிள்ளைகளை உருவாக்கும் இடம் மாத்திரமல்ல, ஊரில் இருக்கும் அனைவர்களையும் உருவாக்கும் இடம்தான் மதரசா. சிறியவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் அனைவர்களுக்கும் வழிகாட்டும் இடம், அனைவர்களுடைய கல்விலும் அல்லாஹுடைய அன்பை நுழைவிக்கும் இடம்தான் மதரசாக்கள். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இன்ஃபிதாரிலே 4 அடையாளங்களை சொல்கிறார். அந்த 4 அடையாளங்கள் நடந்தால் மனிதனுக்கு விளங்கும் மார்க்கத்துடைய பெருமதி என்ன. முதலாவது, இதஸ் ஸமாஉ ஃபதரத், இதஸ் ஸமாஉ ஃபதரத். அல்லாஹ் சொல்கிறார், வானம் வெடித்தார். வானம் வெடிக்கிறது என்பது சாதாரண கதை அல்ல. இதஸ் ஸமாஉ ஷக்கத். வேற ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வானம் வெடிக்கும். யௌம தஷக்ககுஸ் ஸமாஉ பில் கமாம் وَنُزِّلَ الْمَلَائِكَةُ تَنزِيلًا. சூரா ஃபுர்கான் அல்லாஹ் சொல்கிறார், வானம் வெடித்து மலக்குகள் கீழே இறங்குவார்கள். சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் சொல்கிறார், فَإِذَا انشَقَّتِ السَّمَاءُ فَكَانَتْ وَرْدَةً كَالدِّهَانِ. வானம் வெடித்து எண்ணெயின் அடிமண்டி போல் மாறும். சூரத்துன் நபையிலே அல்லாஹ் சொல்கிறார், وَفُتِحَتِ السَّمَاءُ فَكَانَتْ أَبْوَابًا. வானம் திறக்கப்பட்டு அதற்கு வாசல்கள் வந்துவிடும். கண்ணியமிக்க சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களிடத்துல கேட்கலாம், என்னத்துக்கு இஸ்லாம், என்னத்துக்கு இந்த மதரசா, என்னத்துக்கு இந்த குர்ஆன், என்னத்துக்கு இதெல்லாம்? உங்களுக்கு வேற வேலை இல்லையா? எங்களுக்கு வேலை மௌத்து பொறவுதான் இன்ஷா அல்லாஹ். எங்களுக்கு வேலை மௌத்துக்கு பொறவுள்ள வாழ்க்கையில தான் எங்களுக்கு சந்தோஷம். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றார், இந்த உலக முடிவுடைய ஆரம்பம் முதலாவது இந்த வானம் வெடிக்கும். அது எப்பொழுதும் வெடிக்கலாம். ஆனா நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வானம் வெடிப்பதை. அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்த நசீஹத், இதஸ் ஸமாஉ ஃபதரத். இந்த வானம் வெடித்தால் முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம், وَإِذَا الْكَوَاكِبُ انْتَثَرَتْ.
وَإِذَا الْكَوَاكِبُ انْتَثَرَتْ நட்சத்திரங்கள் எல்லாம் விழ ஆரம்பித்தால், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர ஆரம்பிக்கும். எத்தனை கோடி நட்சத்திரம் இருக்கிறது, அனைத்தும் இன்தஸரத் கீழே விழ ஆரம்பிக்கும். எவ்வளவு பயங்கரமான நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம் சகோதரர்களே. இன்றைக்கு துன்யா, இன்றைக்கு அரசியல், இன்றைக்கு பணம், இன்றைக்கு பதவி எங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டு, அல்லாஹ் சொன்ன ஹக் இது. எதிர்காலத்தில் பார்க்க இருக்கிறோம். இரண்டாவது நிகழ்வு சகோதரர்களே, وَإِذَا الْكَوَاكِبُ انْتَثَرَتْ நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழ ஆரம்பிக்கும். மூன்றாவது என்ன நடக்கும்? وَإِذَا الْبِحَارُ فُجِّرَتْ وَإِذَا الْبِحَارُ فُجِّرَتْ முழு கடல்களும் ஒன்று சேர்க்கப்படும். கடல்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு அப்படியே நெருப்பு மூட்டப்படும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், وَإِذَا الْبِحَارُ سُجِّرَتْ وَإِذَا الْبِحَارُ فُجِّرَتْ وَإِذَا الْبِحَارُ سُجِّرَتْ கடல்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு நெருப்பு மூட்டப்படும். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே. இது கற்பனை அல்ல, உண்மை. ஆனால் நினைத்து பாருங்கள். ஒரே நேரம் சின்ன ஒரு ஆக்சிடென்ட் கூட எங்களுக்கு பார்க்க முடியாது, சின்ன ஒரு நிகழ்வுகளை பார்க்க முடியாது. இந்தோனேஷியாவுடைய பூமி அதிர்ச்சியை கண்ணால பார்க்க முடியாது, காஷ்மீருடைய ரத்தங்களை கண்ணால பார்க்க முடியாது. ஒரே நேரம் வானம் வெடித்து, ஒரே நேரம் நட்சத்திரங்கள் விழுந்து, ஒரே நேரம் கடலும் ஒன்று சேர்க்கப்பட்டு பத்தி கொண்டிருக்கும். நாலாவது நிகழ்வுதான் وَإِذَا الْقُبُورُ بُعْثِرَتْ وَإِذَا الْقُبُورُ بُعْثِرَتْ உலகத்தில் இருக்கும் முழு கபரும் எழுப்பாட்டப்படும். எல்லா கபரும் எழுப்பாட்டப்படும். இந்த ஊர் கபர் மாத்திரமல்ல, முழு உலக கபர்ஸ்தானும் எழுப்பாட்டப்படும். இந்த நாளும் நடந்தால், முதலாவது إِذَا السَّمَاءُ فَطَرَتْ வானம் வெடிச்சிட்டு, وَإِذَا الْكَوَاكِبُ انْتَثَرَتْ நட்சத்திரங்கள் விழுந்துட்டு, وَإِذَا الْبِحَارُ فُجِّرَتْ கடல்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டுட்டு, وَإِذَا الْقُبُورُ بُعْثِرَتْ கபர்கள் எல்லாம் எழுப்பாட்டப்பட்டால், இப்ப அல்லாஹ் சொல்றான், عَلِمَتْ نَفْسٌ مَا قَدَّمَتْ وَأَخَّرَتْ அன்றைக்கு தானாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் விளங்குமாம் மார்க்கத்துடைய பெருமை. எப்ப விளங்குமா? இப்ப அல்ல. இப்ப அந்தஸ்துள்ளவன் யார்? எப்படியோ ஹலாலோ ஹராமோ காசை சேர்த்துட்டானா அவன் பெரியாள். எப்படியோ அரசியல் இறங்கி பெரியாள் ஆயிட்டாரா அவன் பெரியாள். இது உலகத்துடைய நிலைமை. இது நீடிக்காது. உலகத்துடைய பவர் நீடிக்காது. உலகத்துடைய அழகு நீடிக்காது. இந்த 4 நிகழ்வும் நடந்தால்தான் ஒவ்வொரு ஆத்மாவும் விளங்குமாம். அலிமத் நஃப்ஸும் மா கத்தமத் வ அக்கரத் முற்படுத்தியது என்ன, விட்டுட்டு போனது என்ன? தாய்மார்களே, சகோதரிகளே, குர்ஆனை ஓதினோமா? பிள்ளைகளை ஓதுவிச்சோமா? மதரசாக்கள்ல பிள்ளைகளை சேர்த்தோமா? எங்கட பிள்ளைக்கு ஒரு ஜுசு பாடம்,
2 ஜுசு பாடம், சந்தோஷப்படுங்க. எங்கட பிள்ளைக்கு 10 ஜுசு பாடம், என்ற பிள்ளை ஹாஃபிஸ், என்ற பிள்ளை ஆலிம், என்ற பிள்ளை ஊருக்கு சேவை செய்து சந்தோஷப்படுங்க. நீங்க முற்படுத்தியது இதுதான். நீங்க முற்படுத்தியது இதுதான். உங்களோட காலம், உங்களோட நேரம், உங்களோட பணம், காசை கொடுத்தீங்க, கவலைப்படாதீங்க. உங்களோட 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் கொடுத்தீங்க மதரசாக்கு, கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு சாப்பாட்டை வாங்கி கொடுத்தீங்க ஏழைகளுக்கு, கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். முற்படுத்தணும் வாழ்க்கையில். கண்ணை பொத்துறதுக்கு முன்னால முற்படுத்திரும். கண்ணை பொத்தினால் கபறுதான் வீடு. யாரும் உலகத்தில் எந்த கணவனும் சொல்ல மாட்டான் எந்த மனைவியை 2 நாள் வச்சிரு. எந்த மனைவியும் சொல்ல மாட்டாள் எனது கணவன் 2 நாள். எந்த அளவுக்கு என்றால் குளிப்பாட்டிய கட்டில் 10 நாளைக்கு வெளியே காய். கணவனாக இருந்தவன், வீட்டுக்குள் இருந்தவன், ஒன்றாக சிரித்தவன், சாப்பிட்டவன், ஒன்றாக தூங்கியவன், குளிப்பாட்டிய கட்டில் வெளியே காயும் 10 நாளைக்கு. கட்டில உள்ளுக்கு போடுவோமே, மையத்து குளிப்பாட்டினது, மையத்து குளிப்பாட்டினது இப்ப எடுக்கப்படாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, எனக்கும் இதே நிகழ்வுதான், உங்களுக்கும் இதே நிகழ்வுதான். எப்ப கண்ணை பொத்துறோமோ காதுல உள்ள மின்னியை யார் கலத்துறது என்று தெரியாது. பெல்ட் யார் கலத்துவான்னு தெரியாது. பெல்ட் போனை யார் தூக்குவான்னு தெரியாது. கண்ணை பொத்துறது தான் எல்லாமே நடந்தது. புத்திசாலிகள் கண்ணை பொத்த முந்தி முழுதையும் செஞ்சிடுவார். சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். علمت نفس ما قدمت وأخرت. தாய்மார்களே, சகோதரிகளே, நபி அவர்கள் சொன்னார்கள், அத்துனியா குல்லுஹா மதா. உலகமே இன்பமானது, ஆனால் அந்த இன்பத்திலும் சிறந்தது சாலிஹான பெண். அல் மர்அத்து சாலிஹா, நல்ல பெண். நல்ல பெண்களை உருவாக்குற களஞ்சியம் தான், மர்கஸ் தான் எங்கட ஃபாத்திமா. வேறு நோக்கமும் அல்ல. எங்கட நோக்கம் நல்ல. அல்லாஹ் பார்க்கிறது கல்பத்தான். யாரெல்லாம் ஃபாத்திமா மதரசாக்கு செலவழிச்சீங்களோ, இந்த பில்டிங்க்கு செலவழிச்சீங்களோ, யாரெல்லாம் காணிகளை தந்தீங்களோ, உங்களுடைய நன்மை கியாமத்தில் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நாங்க பாடுபடுறோம், முயற்சி பண்றோம். 2030க்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் 1000 ஹாஃபிஸ்களை உருவாக்கணும் என்று திட்டத்தை வகுத்திருக்கிறோம். ஃபாத்திமா மதரசாவா, உபய் இப்னு கஅபா, ரப்பானியாவா, வளர்ந்த பெண்களுடைய தஃப்சீரா, ஆண்களுக்கு தஃப்சீர், எல்லா நிகழ்ச்சி ஒரு குறிக்கோளை வச்சு முயற்சி செய்கிறோமே. அலிமத் நஃப்ஸும் மா கத்தமத், இதுதான் முற்படுத்துதல், வேறொன்றும் அல்ல. தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்க குர்ஆன சுமந்த பிள்ளைகளாக ஆக்கும். சாலிஹான பிள்ளைகள், ஒழுக்கமுள்ள பிள்ளைகள். ஸ்காலர்ஷிப் எழுதி முடிஞ்சிருக்குது, உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து சேருங்க. உங்களோட பிள்ளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஸ்காலர்ஷிப் கடையில் 2 ஜுசு 5 ஜுசு பகுதி நேரம் ஒரு பிள்ளை ஹாஃபிஸ் ஆகி இருக்குது. 2 வருஷத்துக்குள்ள ஹாஃபிஸ் ஆயிடுச்சு, மாஷா அல்லாஹ். எங்கட ஃபங்க்ஷன் இருக்குது கிட்டத்தில் இன்ஷா அல்லாஹ். 8-9 மௌலவியாக்கள் வெளியாக போறாங்க, வெளியாகிட்டாங்க. ஃபங்க்ஷன் வைக்கல, அவ்வளவுதான். வைக்கிருந்தோம், பிரச்சனைக்காக வைத்திருக்கிறோம். பெரிய முன்னேற்றம் ஃபாத்திமா. வளர்ந்தோர்களுடைய தஃப்சீர், பெரிய பெண்கள், கல்யாணம் முடித்த பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் ஓதுகிறார்கள், நடக்குது. அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் விரும்புகிறார்.
எங்களை ஜும்மா பள்ளி தஃப்சீர் 96 தஃப்சீரை கடந்துச்சு. 96 தஃப்சீர் என்ற 96 கிழமை. அல்லாஹ் இவைகளை நீடிக்கணும், முடிக்கணும். இதனால ஏற்படக்கூடிய பிரயோஜனம் உருவாகும். முழுதும் நடக்குது அல்ஹம்துலில்லாஹ். உபய் இப்னு கஅப் கிதாபும் தொடங்கி இருக்கிறோம். ரப்பானியா அதுவும் நடக்குது. உலமாக்களுடைய பயிற்சி நெந்தூரில் முழுதுமே நடந்து கொண்டிருக்கு சேவைகள். சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு பெண்ணும் இது உங்கட, இது என்னுடையது என்று நினைச்சு நீங்க இதற்கு முற்படும். இது என்னுடையது அல்ல, என்னுடையது மட்டுமல்ல. இது இந்த ஊரில் இருக்கும் ஒவ்வொரு பெண்ணுடைய சொத்து தான் இந்த ஃபாத்திமா. இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணுடைய சொத்து தான் இந்த ஃபாத்திமா, இந்த மதரசாக்கள். நீங்க தான் இதை வளர்க்க வேண்டும், நீங்க தான் இதை முன்னுக்கு எடுத்து செல்ல வேண்டும். உங்களோட பிள்ளைகளை தான் சேர்த்தேன் ஊர் மதரசாய். நாங்க யார வீட்டுக்குள்ளையும் இதை கட்ட இல்லை, இதை கட்டி வைத்திருக்கிறோம் நடுவடத்தில். வாங்க, முழு ஊரும் வாங்க. உங்களோட பிள்ளைகளை ஓதுவீங்க, கொண்டு போங்க. நீங்க பங்குதாரி இந்த மதரசாக்களுடைய. கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த நாளும் நடந்தால்தான் அலிமத் நஃப்ஸும் மா கத்தமத் வ அخرت, எதை முற்படுத்தினோம், எதை விட்டுட்டு சென்றோம் என்று விளங்குமா. அவடத்தை போய் யா லைதனி கத்தம்து லிஹயாதி, வாழ்க்கைக்கு முற்படுத்த கிடைக்கலையே என்று கவலைப்படுற நஷ்டவாளிகளாக ஆகிவிடக் கூடாது. நரகத்தை பார்த்ததோடு கூட்டாளிமாரெல்லாம் நன்மையில முந்திட்டான், சதகா ஜாரியால முந்திட்டான். நான் மட்டும் இருந்துச்சு சந்தேகம், நாளைக்கு மவுத், அடுத்த வருஷம் மவுத், அதுக்கு பிறகு மவுத் வரும், ஒன்றும் செய்ய கிடைக்கல. அவ்வளவை சுருட்டிட்டார் ஸ்ரீதேவி மருமகன், அவ்வளவை சுருட்டிட்டார். சில மாமாமார் இருக்கிறான் கே துறக்கிறதுக்கு பாவம், கஷ்டப்பட்டு உழைச்சி வெள்ளாம வாங்கி வாழ்க்கையிலையும் அவர் அனுபவிக்கல. மருமகன் வரக்குள்ள கேட்ட திறந்துடுறார். பாவம், கொஞ்சம் யோசிச்சாருண்டா. அல்லாவுக்காக கொடுத்திருந்தா அல்லாஹ் நன்றியா நடப்பார். கண்ணியமிக்க சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அலிமத் நஃப்ஸும் மா கத்தமத் வ அخرت. அல்லாஹ் கேட்பானாம் கியாமத்தில மனிதனை பார்த்து, யா அய்யுஹல் இன்சான், மனிதனே. அல்லாஹ் முஸ்லிமேன்னு சொல்லல, இதுல முஸ்லிமே அல்ல, மனிதனே. யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். அல்லாஹ் கேட்பானாம், சங்கையான ரப்ப விட்டும் உன்னை எது ஏமாத்தியது? அல்லாஹ் யாராம்? கரீம். அல்லாஹ் யாரு? கரீம், சங்கையாளர். அல்லாஹ் உலகத்தில் யாருக்கும் அநியாயம் செய்யல. அல்லாஹ் உலகத்தில் யாருக்கும் அணுவளவும் அநியாயம் செய்யறது இல்லை. அல்லாஹ் கேட்பானாம் கியாமத்தில் எழுப்பாட்டி, யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், சங்கையான ரப்ப விட்டு உன்னை எது ஏமாத்தியது? இன்னைக்கு அல்லாஹ் தேவையில்லைன்னு தான் ஓடுறார். சிலருக்கு ஜும்மாவும் இல்லையே, தொழுகையும் இல்லையே. அல்லாஹ் தேவையில்லை எங்களுக்கு மனைவி பெருசி, கணவன் பெரிது, வாப்பா உம்மா எல்லோருட விடையும் சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு சங்கையாளர். ஏன்? அல்லாஹ் சொல்றான் அவன் செய்த உபகாரத்தை. அல்லதீ خلقك فسواك فعدلك.
في أي صورة ما شاء ركبك. அல்லாஹ் கேட்கிறான், மனிதனே உன்னை படைத்தது யார்? இன்றைக்கு நீ 2 ஏக்கர் 3 ஏக்கரை கண்டதோடு நன்றி செலுத்துகிறாய். உன்னை படைத்தது யார்? அல்லதி خلقك. உன்னை படைச்சது நான். எனக்கு இபாதத் செய், என்ன தொழில், எனக்கு நன்றியாக நட. படைத்தது மாத்திரமல்ல, இரண்டாவது ஃபஸவ்வாக். உன்னை வடிவமைத்தது நான் தான். உன்னை தலையை வட்டமாக்கியது, உனது மூக்க வட்டமாக்கியது, உன்னை தாடைகளை வட்டமாக்கியது, உனது விரல்களை வட்டமாக்கியது நான் தான் செய்தேன். ஃபஸவ்வாக். மூன்றாவது ஃபஅதலக. உன்னை நேராக்கியது யார்? 2 கையை நீட்டிப்பார், எவ்வளவு நேரா இருக்குது. 2 காலை வச்சுப்பார், எவ்வளவு நேராக இருக்குது. ஃபஅதலக். உன்னை நேராக்கியது யார்? அதோட முடிக்கல் அல்லாஹ். நாலாவது ஃபீ ஐ சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக். உனக்கென்று ஒரு தோற்றம் தந்தேன். உன்ன மாதிரி ஒரு ஆள நீ முழு அம்பார மாவட்டம் அல்ல, முழு ஸ்ரீலங்கால தேடுவ. உன்ன மாதிரி ஒரு ஆள், உனக்கென்று தோற்றம். في أي صورة ما شاء ركبك. இவ்வளவெல்லாம் செஞ்ச எனக்குத்தான் நீ துரோகம் செய்கிறாய். அல்லாஹ் சொல்ற, உன் அம்மா உன்னை பெத்தெடுத்தால் அவ்வளவுதான். உன்ன மனைவி உனக்கு இன்பம் தந்தால் அவ்வளவுதான். உனக்கு பணியுடை செய்தால் அவ்வளவுதான். உன் பிள்ளைகள் உண்ட பிள்ளைய விட, மனைவியை விட, உண்ட வாப்பாவை விட, உண்ட உம்மாவை விட நான் கரீம். அல்லாஹ் சொல்ற. சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அன்பை கல்வில எடுக்கும். உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வாழும். எங்கட பிள்ளைகளை அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யும். கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, பின்னுக்கு வரவங்க முன்னுக்கு வாங்க. பின்னுக்கு வரவங்களை போகாம உட்கார செல்லு, முன்னுக்கு வாங்க. பிள்ளைகளை பார்க்க வந்த பெற்றோர்கள் தயவு செஞ்சு போகாம உட்காரு. உங்களுக்காக தான் அந்த ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறோம் நாங்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் கரீம். அவர் அல்லாஹ் சங்கையாளர். அல்லாஹுடைய சங்கை சாதாரண சங்கை அல்ல. உன்னை படைச்சே. அல்லதி خلقك فسواك فعدلك في أي صورة ما شاء ركبك. الله أكبر. இவ்வளவு சங்கையுள்ள அல்லாஹ்வை நினைக்கிறாடா, நாம் எவ்வளவு நன்றி கெட்டவர்கள் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்றான், ஆனா நீ கல்லா பல் துகذبون بالدين. கடைசி நாள நீ போய் பிச்சிட்டியே. அல்லாஹ் இல்ல, கியாமத் இல்ல, மவுத் இல்ல, ரசூல் இல்ல அப்படின்ட்டியே. கல்லா பல் துகذبون بالدين. அல்லாஹ் சொல்றான், உன்னை நான் தனியே விடல, உன்னோட மலக்குகளை வைத்திருக்கின்றேன். 4 தன்மையுடைய மலக்குகள். وَإِنَّ عَلَيْكُمْ لَحَافِظِينَ كِرَامًا كَاتِبِينَ يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ.
போனாலும் உன்னோட மலக்கு இருப்பார். 4 தன்மை. முதலாவது, உங்களோட விடயங்களை பாதுகாக்கிற மலக்குகள். ஒவ்வொரு மனிதனுடைய கண்ணை பாதுகாக்க மாத்திரம் 7 மலக்குகள் இருக்கிறார். கண்ணை பாதுகாக்க, ஒரு மூமினை பாதுகாக்க 360 மலக்குகள் இருக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குகள் மட்டும் இல்லைன்னா ஷைத்தான் பிடிச்சிருவான் எங்களுக்கு. 2வது, கிராம், சங்கையான மலக்குகள். எவ்வளோ சங்கையானவங்கண்டா, நாங்க டாய்லெட் உள்ளுக்கு போனா வரமாட்டாங்க. எவ்வளோ சங்கையானவங்கண்டா, நாங்க ஜுனுபாலியாக இருந்தா எங்கள்கிட்ட வரமாட்டார். முழுக்கோடு இருக்கிறோம், ஜுனுபாலியா இருக்கிறோம், வரமாட்டார். குளிக்கிற நேரம் வரமாட்டார். அப்ப எப்படி தெரியுமா உங்களுக்கு? அந்த நேரங்கள்ல பாவம் செய்தால் எங்கட முகத்தில் இருந்து ஒரு நாட்டம் அடிக்குமா, அதை வச்சு விளங்கி கொள்ளுவாங்க பாவம் செய்திருக்கிறார். நன்மை செய்திருந்தால் எங்களுடைய முகத்தில் இருந்து கஸ்தூரி வாடை அடிக்குமா அந்த மலக்குக்கு. சகோதரர்களே, சங்கையான மலக்குகள், கிராமன் காதிபீன், முழுதையும் எழுதுறார். முழுதையும். நான் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னேன், நான் ஜும்மா தொழுதேன் என்று. ஜும்மாக்கு பிறகு சுன்னத் தொழுதேன், பகல் சாப்பிட்டேன், இப்ப அசர் நேரம் குர்ஆனை கேட்டுட்டு இருக்கிறேன், பயான கேட்டுட்டு இருக்கிறேன். நான் கேட்ட துஆ முழுதும் يَعْلَمُونَ مَا تَفْعَلُونَ. அல்லாஹ் சொல்றார், நீங்க செய்யற அவ்வளவும் அவங்களுக்கு தெரியும். நீங்க செய்யறது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். பாதுகாத்து அல்லாஹ் அடுத்து ஒப்படைக்கிறார். கண்ணியமிக்க சகோதரிகளே, தாய்மார்களே, வாழ்க்கையை மாற்றணும். நான் அல்லாஹுடையவர்களாக மாறோம். எங்களுக்கு வேற வழி இல்லை. அல்லாஹுடம் இருந்து தான் வந்தோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் அல்லாஹுடம் தான் போக இருக்கிறோம். இடைப்பட்ட காலத்தில் அல்லாஹுடையவர்களாக மாறோம். நல்லவர்களாக வாழ்ந்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடையவர்களாக வாழ்ந்துட்டோம், இஸ்லாமியர்களாக வாழ்ந்துட்டோம். அல்லாஹ் எதையும் அனுபவிக்க வானான்னு சொல்ல இல்லை. அல்லாஹ் சாப்பிடாத, குடிக்காத, அப்படியே கடை இல்ல, சாப்பிடு. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நல்லா சாப்பிடு, குடி, கல்யாணம் முடி, எல்லாம் செய். ஆனா என்ன மறந்துடாது அல்லாஹ் சொல். என்ன மறந்துடாது. நல்லா சாப்பிடு, நல்லா குடி, திருமணம் செய், மக்களுக்கு குடி. ஆனா என்ன மறந்துடாது அல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, இன்னல் அப்ரார லஃபீ நஈம், அல்லாஹ் சொல்றார், நல்லடியார்கள் இன்பத்தில் இருப்பாங்களா. நஈம், இன்பமான சொர்க்கம். நல்லடியார்கள் கண்ணை பொத்தினா, சீதேவிகளே, மார்க்கமுடையவர்களே, அல்லாஹ் விளங்கியவர்களே, அல்லாஹ்வுக்காக வாழ்றவங்களே, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு முனாஃபிக்குகள் சேர்ந்துங்களை கவலையில் ஆக்கிட்டா, இஸ்லாத்தை பின்பற்றி என்ன செய்ய போறீங்க? பிள்ளை ஆபிசாக்கு என்ன செய்ய போறீங்க? சில பெற்றோர் வந்து கேட்கான், ஓதி கொடுத்து என்ன செய்ய போறீங்க? ஓதி கொடுத்து சொர்க்கத்தை கொடுக்க போறோம். இது ஓதுறது கோஸ் அல்ல, மதரசா கோஸ் அல்ல. மதரசா இது தொழில் கொடுக்கிற இடம் அல்ல. எந்த மதரசா இது அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி ஓதி சொர்க்கத்தை அடைகிற இடம் தான் மதரசா. இது தொழிலாளிகளை உருவாக்குற இடம் அல்ல. இது அதுக்கு வேற இடம் இருக்கு. அல்லாஹ்வுடைய பொருத்தம் சொர்க்கம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னah, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தையும் சொர்க்கத்தையும் கேட்கிறோம். பிள்ளைய வளர்க்க இல்லாததுக்கு கொண்டு சேர்க்கிற இடம் இல்லை மதரசா.
நல்லா விளங்கணும் பெற்றோர்கள். பாப்பா உமாவும் சவுதிக்கு போறதுக்காக தங்குமிடம் இல்ல மதரசா. எதிர்காலத்தின் சீதேவிகளை உருவாக்குற இடம் மதரசா. ஊருடைய முன்னோடிகளை உருவாக்குற இடம் மதரசா. படிப்பு ஏறாதவனை கொண்டு வந்து கற்றடம் அல்ல மதரசா. டபுள் படிப்பு ஏறவனுக்கு குர்ஆனை குறுக்கிற இடம் மதரசா. சமூகத்துடைய வழிகாட்டிகள், இமாம்கள், ஹதீபுகள், காதிகள், முஃப்திகள், ஊரை சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லக்கூடியவர்களை உருவாக்கும் இடம்தான் மதரசா. கண்ணியமிக்க சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சொல்கிறான், நல்லடியார்கள், இன்னல் அபரார லஃபீ நஈம், நல்லடியார்கள் சொர்க்க இன்பத்தில் இருப்பார். நாங்கெல்லாம் சந்தோஷமாக வாழலாம் சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் கண்ணை பொத்தினால் சந்தோஷம். அல்லாஹ்வை விளங்கல்ல, அல்லாஹ் கொண்டும் செய்யல்ல. அல்லாஹ் சொல்றான், وَإِنَّ الْفُجَّارَ لَفِي جَحِيمٍ, பாவிகள் நரகத்தில் இருப்பார். சிலவங்களுக்கு ஒன்றுமே விளங்குறது. மார்க்கம் என்பது சூனியம். மார்க்கத்தை நினைச்சிட்டு இருக்கிறாங்க வேற என்னமோ. இது யாரையோ சொத்து. வேலையில்லாதவன் பின்பற்றுறது மார்க்கம் இல்ல. எல்லாருக்கும் வேலை இருக்குது. அல்லாஹ்வை விளங்கினவனுக்கு தான் பொறுமதி தெரியும், மார்க்கத்துடைய பொறுமதி. பாவிகளே, அல்லாஹ் சொல்கிறான், وَإِنَّ الْفُجَّارَ لَفِي جَحِيمٍ, பாவிகள் நரகத்தில் இருப்பார்கள். يَصْلَوْنَهَا يَوْمَ الدِّينِ, கியாமத்துடைய நாளையில் தான் நரகத்தில் நுழைவார்கள். يَصْلَوْنَهَا يَوْمَ الدِّينِ, கியாமத்துடைய நாளையில் நுழைவார்கள். وَمَا هُمْ عَنْهَا بِغَائِبِينَ, யாருக்கும் மறைய முடியாது. தப்பேல தப்பேல. இன்னைக்கு மார்க்கம் ஒரு ஜாதி 2ஆம் நம்பர் கண்ணுல பார்க்கிறோமா? பிரச்சனை. உலகம் ஒரு நாளைக்கு முடியும், இன்ஷா அல்லாஹ் விளங்கும். மார்க்கத்தை 1ஆம் நம்பர் கண்ணில் பாருங்க. என் பிள்ளைக்கு முதல் குர்ஆனை கொடுக்கணும்னு பாருங்க. அவன் தான் கையை தூக்கி துவா செய்வான். மார்க்கத்தை பொம்பளை பிள்ளைக்கு கொடுங்க. கபர் இருக்கும் பொழுது கையை தூக்கி துவா கேட்பான். ஒவ்வொரு பிள்ளையும் படிக்கணும் என்று விரும்புறத போல ஒவ்வொரு பிள்ளைக்கும் குர்ஆனை கொடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றதோடு எங்களுக்கு கபர்ல விமோசனம் கிடைக்கும். ஒரு ஊருடைய ரஹ்மத் இறங்குறது அவ்வாறுதான். ஊர்ல 8000 பிள்ளைகள் இருக்குது, ஓதுது 800 பிள்ளைகள் தான். எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு நஷ்டம். 10,000 பிள்ளைகள் இருக்குது ஊர்ல. வந்து சொல்றார், வாப்பா பிள்ளை கட்டு போய்த்து கட்டு போகாம என்ன செய்யும்? நீதானே கெட வைத்தது பிள்ளை. அந்த பிள்ளைய எவ்வளவு இடம் இருக்குது இந்த நிந்தூர்ல. சேகரிஞ்சே ஸ்காலர்ஷிப் முடிஞ்சதோட கொஞ்சம் குர்ஆனோட ஏதோ அரை ஜுசு, ஏதோ ஒரு ஜுசு, ஏதோ 2 ஜுசு, கொஞ்சமாவது சூழல்ல இருந்திருப்பானே. ஒன்றும் கொடுக்க இல்லை. மகன் இப்ப கஞ்சாக்கும் குடுக்கும் டெப்லெட்டுக்கும் எல்லா பலாய்க்கும் பழகிட்டார். மக்ரிபானா கிடக்கான் கிரவுண்ட்ல தான், மக்ரிபானா கிடக்கான் வயல்ல, கூட்டாளிமாரோட கடற்கரையில். இப்ப என்ன செய்யறது? அதுக்குத்தான் தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களை சேருங்க. ஸ்காலர்ஷிப் முடிச்ச பெண்களை சேருங்க. பின்னு கொண்டும் செய்ய முடியாது. 5ல வளையாது, 50ல வளைக்கலாது. சின்ன வயசுல கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அது 5 ஜுசு பாடமாக்கட்டும், பரவாயில்லை. பிள்ளையுடைய சூழல் மாறும். தப்பே இல்லாத அல்லாஹ் சொல்கிறார்,
وما هم عنها بغائبين وما أدراك ما يوم الدين. நபியே, கியாமத்துடைய நாள்ல என்னன்னு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறார். ثم ما أدراك ما يوم الدين. நபியே, யௌமுத்தீன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கியாமத் என்றா يوم لا تملك نفس لنفس شيئا. யாரையும் யாரும் சொந்தமாக்காத அல்லாஹ். நான் கபூர்ல இருக்கிறாங்க, கபூர்ல படுத்துட்டு இருக்கிறாங்க. யார் சொந்தம்? யார் சொந்தம் சகோதரர்கள்? அதோட முடிச்சு, மௌத்தோட முடிஞ்சு. கணவன் என்ற உறவு முடிந்து விட்டது, பிள்ளைகள் வாப்பா என்ற உறவு முடிந்து விட்டது. இனி புதிய உறவு தட்ட தனிய. லா யஜ்ஸி வாலிதுன் அவ் வலதி. எதுவரைக்கும்? சொர்க்கத்தில் கால் வைக்கிற வரைக்கும் வாப்பாவும் இல்லை, உம்மாவும் இல்லை, மனைவியும் இல்லை, பிள்ளையும். இனி முடிச்சு, அவ்வளோ. இதான் அல்லாஹ் சொல்றார், யௌமுத்தீன். இதுதான் يوم لا تملك نفس لنفس شيئا والأمر يومئذ لله. அந்த நாளுடைய முழு ஆட்சியும் அல்லாஹ்வுடைய வசம். அல்லாஹ்வை கையில் எடுத்துட்டோம், எங்களோட பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வோட அன்பை கொடுத்துட்டோம், குர்ஆனை கொடுத்துட்டோம், மாஷா அல்லாஹ், கவலைப்பட தேவையில்லை. சகோதரர்களே, கண்ணை பொத்தினாதான் எங்களோட நிம்மதி ஆரம்பம். இதற்காக நாங்கள் எல்லாரும் முயற்சி செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், மார்க்கத்துக்காக வீட்டில் தாலீமை செய்யறது. ரியாது சாலிஹீன வாசிங்க. ஒரு தாய் இருந்து எல்லா பிள்ளைகளையும் வைத்து ரியாது சாலிஹ் ஹதீஸ வாசிங்க, குர்ஆன வாசிங்க, படிச்சு கொடுங்க. நபிமார்களுடைய வரலாறுகளை படிச்சு கொடுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. தூங்குவதற்கு முன்னால ஒரு காமணித்தியாலம் எல்லா பிள்ளைகளையும் வச்சு மார்க்கத்தை சொல்லிக் கொடு. அந்த பிள்ளைகள் எப்படி வருதுன்னு பார். ஒரு வாப்பா, வீட்டுடைய தலைவர், மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்க, மௌத்த சொல்லிக் கொடு. இதை பேச நேரம் இல்லை. படத்தை பார்த்துட்டே தூங்கினா என்ன நடக்கும் சகோதரர்களே? வீடுகளை மாற்றணும், தர்பியா செய்யணும், குடும்பங்களை மாற்றி அமைக்கணும், குடும்பத்தில் தொழுகையை உருவாக்கணும், இஸ்லாத்தை உருவாக்கணும். அப்பதான் ஊர் திருந்தும் சகோதரர்களே. தனிநபர் திருந்த வேண்டும், குடும்பம் திருந்த வேண்டும், ஊர் திருந்தும். ஊருடைய மிக முக்கியமான தூண்கள் தான் பெண்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடன் தௌபா செய்யுங்கள். இந்த முஹர்ரமுடைய மாதம், இந்த முஹர்ரமுடைய மாதத்திலிருந்து இந்த ஆண்டை சிறந்த மார்க்கமுடைய ஆண்டாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். அதே நேரம் ஃபாத்திமா மதரசாவுடைய கட்டிட வேலைகள் இருக்குது, பிள்ளைகளை சேர்க்கிற வேலைகள் இருக்குது, எத்தனையோ வேலைகள் இருக்குது உங்களுக்கு முன்னால். உங்களுடைய மதரசா இதையும் தலையில் எடுத்து, தாய்மார்களே, சகோதரிகளே, எதிர்காலத்தில் இந்த மதரசாக்கள் மார்க்க சேவைகளை அல்லாஹ்வுக்காக செய்து இவைகளை முற்படுத்தி கியாமத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث. أصلح لنا شؤوننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين، وإن تكلنا إلى أنفسنا تكلنا إلى ذنب أو عورة أو خطيئة. يا أرحم الراحمين، يا ودود يا ذا العرش المجيد، يا فعالا لما يريد. نسألك بعزتك التي لا ترام، وبملكك الذي لا يضام، وبنور وجهك الذي ملأ أركان عرشك. يا مغيث أغثنا،
يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا أرحم الراحمين يا عفو يا غفور يا عزيز يا رحيم يا عزيز يا غفور يا عزيز يا غفار يا عزيز يا غفار يا عزيز يا مقتدر يا قوي يا عزيز يا قوي يا عزيز يا واسع الحكيم يا واسع العليم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد اللهم صل على محمد وبارك على محمد اللهم صل على محمد وبارك على محمد اللهم صل على محمد وبارك على محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدنيا والآخرة يا أرحم الراحمين يا أكرم الأكرمين إليك رب فحببنا وفي أعين الناس فعظمنا وفي أنفسنا لك رب فذللنا ومن سيء الأخلاق فجنبنا وعلى الصراط المستقيم فثبتنا وعلى أعدائك أعداء الإسلام فانصرنا اللهم انصرنا ولا تنصر علينا اللهم زدنا ولا تنقصنا اللهم أكرمنا ولا تهنا கிருபையில் ரஹ்மானே யா அல்லாஹ் நீ மிக விசாலமானவன் யா அல்லாஹ் நீ ரஹ்மான் யா அல்லாஹ் நீ ரஹீம் யா அல்லாஹ் உனது அடியார்கள் துவா கபூல் செய்யப்படும் இந்த நேரத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை சூரியன் மறையும் நேரம் நீ துவாக்களை கபூல் செய்யும் நேரம் ரஹ்மானே எங்களை கபூல் செய்வாயாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக உனது பரக்கத்தை இறக்குவாயாக ஆஃபியத்தை இறக்குவாயாக ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக ரஹ்மானே உனது அடியார்கள் யா அல்லாஹ் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே ஈமானில் யகீனை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ் மார்க்கத்தை வளர்த்து காட்டுவாயாக இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ் ஈமானில் யகீனை நசீபாக்குவாயாக பாவிகள் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இந்த ஜும்மாவுடைய தினம் இந்த வெள்ளிக்கிழமை யா அல்லாஹ் முஹர்ரமுடைய மாதம் ரஹ்மானே யா அல்லாஹ் பரிசுத்தவான்களாக எங்களை ஆக்குவாயாக யா அல்லாஹ் பல தேவைகளோடு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ் நோயாளிகள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ் ஃபக்கீர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ் மிஸ்கீன்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ் உன்னிடம் தேவையுள்ளவர்கள் யா அல்லாஹ் உன்னுடைய ஹசானாவிலிருந்து பூர்த்தி செய்வாயாக மக்களிடம் கை நீட்ட வைத்திராதே ரஹ்மானே யாரிடத்திலும் கை நீட்ட வைத்திராதே ரஹ்மானே மதரசாக்களுடைய தேவைகள் இருக்கிறது யா அல்லாஹ் ஃபாத்திமா மதரசாவுடைய கட்டட தேவைகள் இருக்கிறது ரஹ்மானே யா அல்லாஹ் உபய் இப்னு கஅப் ரப்பானியாவுடைய தேவைகள் இருக்கிறது யா அல்லாஹ் உன்னுடைய கலாம் ஓதி கொடுக்கப்படும் இடங்கள் யா அல்லாஹ் நீயே உனது ரஹ்மத்தை இறக்க ரஹ்மானே உனது உதவி இறக்க ரஹ்மானே நோயாளிகள் வந்திருக்கிறோம் யா அல்லாஹ் ஷிஃபாவை நசீபாக்கி யா அல்லாஹ் உன்னிடம்தான் ஷிஃபா இருக்கிறது யா அல்லாஹ் மருந்திலே ஷிஃபா இல்லை யா அல்லாஹ் எவ்வளோ பெரிய நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ் இந்த ஹாஸ்பிட்டலும் எவ்வளோ நோயாளிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ் ஷிஃபாவை நசீபாக்கி யா அல்லாஹ் இந்த கபரில் எத்தனையோ மையத்துகள் உறங்கிக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்ய அல்லாஹ் கடனாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ் கடன்களை நிறைவேற்றி வை யா அல்லாஹ் எங்களது பிள்ளைகளை ஹாஃபித்களாக ஆலிம்களாக தாயிகளாக முத்தகீன்களாக ஆக்குவாயாக உன்னை பயந்தவர்களாக ஆக்குவாயாக இஹ்லாஸோடு இந்த மதரசாக்கள் நடக்க தௌஃபீக் செய்வாயாக எங்களோட தஃப்சீர்கள் இஹ்லாஸோடு நடக்க தௌஃபீக் செய்வாயாக மார்க்கத்தை பாதுகாக்கும் வாலிபர்களை இந்த ஊரிலே உருவாக்குவாயாக மார்க்கம் பாதுகாக்கப்பட்டு சந்தோஷம் அடைய தௌஃபீக் செய்வாயாக
யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களுடைய மதரசாக்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. பணத்தால், செல்வத்தால், சிந்தனையால், ஆலோசனையால் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவருடைய செல்வத்தில் பரக்கத் செய்வாயாக. எங்களுக்கு சதகா ஜாரியா செய்த எத்தனையோ பேர் கபரில் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. உன்னை நம்பி தந்தார்கள் யா அல்லாஹ், உன்னை நம்பி செலவழித்தார்கள் யா அல்லாஹ், அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. எங்களுக்கும் சதகா ஜாரியாவுடைய யா அல்லாஹ் அந்த பங்கை தருவாயாக, அந்த நசீபை தருவாயாக. ரஹ்மானே, மார்க்கத்தை விருப்பமாக்குவாயாக. இங்கு ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு தக்வாவை கொடுப்பாயாக, இஹ்லாஸை கொடுப்பாயாக. இங்கு பயானுக்கு வரக்கூடிய இந்த மதரசாவை முன்னேற்ற வேண்டும் என்ற சிந்தனையாளர்களுக்கு யா அல்லாஹ் ஆயுளில் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. இந்த மதரசாவுக்காக பாடுபடக்கூடியவர்கள், நிர்வாகிகள், உஸ்தாதுமார்கள், இதனுடைய பக்கத்து வீட்டவர்கள், இதை சுற்றி இருப்பவர்கள், இந்த ஊரவர்கள் அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்வாயாக, பரக்கத் செய்வாயாக. இந்த மதரசாவுடைய பரக்கத்தால் இந்த ஊருக்கு ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இறக்குவாயாக. எங்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் துஆ செய்யும்படி சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் நிறைவேற்றுவாயாக. நீண்ட ஆயுளை நசீபாக்குவாயாக. யாரெல்லாம் இன்னும் ஹஜ் செய்யவில்லையோ அல்லாஹ், ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, உம்ராவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, குர்ஆனை மனனமிடக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. தக்வா உள்ள பிள்ளைகளாக எங்களிடம் ஓதக்கூடிய பிள்ளைகளை ஆக்குவாயாக. கியாமத்து வரை இந்த மதரசாக்கள் யா அல்லாஹ் உன்னுடைய பொறுப்பிலே நடந்தேற தௌஃபீக் செய்வாயாக. பொறாமைக்காரர்கள் பொறாமையை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், சூனியக்காரர்கள் சூனியத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. எதிரிகளின் சூழ்ச்சியை விட்டு பாதுகாப்பாயாக. ரஹ்மானே, உன்னை தவிர ஹாஃபிஸ் வேறு யாரும் கிடையாது யா அல்லாஹ். நீதான் பாதுகாப்பவன் யா அல்லாஹ். உனக்கு எப்படி பாதுகாக்க தெரியும் என்று உனக்கு தெரியும் யா அல்லாஹ். நீ விரும்பிய மாதிரி பாதுகார் யா அல்லாஹ். இந்த மதரசாக்களை பாதுகார் யா அல்லாஹ். யாரெல்லாம் மதரசாக்களை மூட வேண்டும் என்று திட்டமிடுகிறார்களோ அவர்களை நீ கவனித்துக் கொள் யா அல்லாஹ். நீ அவர்களை பார்த்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒரு நரம்பை சுருக்கினால் உனக்கு போதும் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ வல்லமையுடையவன் யா அல்லாஹ். எத்தனையோ ஃபிரௌன்களை கண்டவன் யா அல்லாஹ். எத்தனையோ அபூ ஜஹில்களையும், அபூ லஹபுகளையும், உபய் இப்னு காபுகளையும், உபய் இப்னு சலூல்களையும் கண்டவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், விரோதிகளை விட்டும் எங்களை பாதுகார் ரஹ்மானே. உன்னுடைய பாதையில் இறங்கியிருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய தீனை, உன்னுடைய கலிமாவை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இறங்கியிருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய பாதுகாப்பை தவிர வேறு பாதுகாப்பு எங்களுக்கு கிடையாது ரஹ்மானே. எங்களை முன்னும் பின்னும் வலதிலும் இடதிலும் யா அல்லாஹ் பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், முன்னும் பின்னும் வலதிலும் இடதிலும் மேலும் கீழும் எங்களுக்கு பாதுகாப்பு தருவாயாக ரஹ்மானே. கொடிய நோய்களை விட்டும் பாதுகார் ரஹ்மானே. சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ். ஒரு நாள் கபருக்கு வர இருக்கிறோம் ரஹ்மானே. அந்த கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீண்ட காலம் கபரிலே தூங்க இருக்கிறோம் யா அல்லாஹ். நமது மூதாதையர்கள் கபருக்கு வந்து விட்டார்கள் யா அல்லாஹ். அந்த கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. நன்மைகள் கிடையாது ரஹ்மானே. பல நண்பர்கள் கபருக்கு வந்து விட்டார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியா அல்லாஹ். மஹ்ஷருடைய மைதானத்தை சிறந்த இடமாக ஆக்கியா அல்லாஹ். அர்ஷுடைய நிழலிலே எங்களை வைப்பாயாக. ஹவுதுல் கௌசரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ், மஹ்ஷருடைய கஷ்டங்களை விட்டு பாதுகாப்பாயாக. மீசானிலே சந்தோஷத்தை தருவாயாக. சிராத்தை கடக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக. நரகத்தை விட்டு எங்களையும் எங்களது பரம்பரையையும் பாதுகாப்பாயாக. உயர்ந்த சொர்க்கம் நுழைய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனதன் வகினா
وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.